வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு நான் காட்டுறேன். நான் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹேர் டை ரெடி பண்ணோன்னு எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சூப்பராக நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம். ஹேர் டை வெளியில் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற நேரம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ணால் இது தேவையான பொருளாக மளிகை கடையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேண்டாலும் நீங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கடுக்காய் கொட்டை, இது பவுட்ரு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட கொட்டை இருந்தாலும் அது பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, மல்லிகை கடையில் கிடைக்கும். அவுரிப்பொடி, செம்பருத்தி பவுடரு, நெல்லிக்காய் பவுடரு, அடுத்து ஆஃப் லைமு, பாதி எலுமிச்சப்பழம், கடு ஜீரகம் வந்து நான் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம வறுக்கும் போது அப்படியே எண்ணெயாக இதாகும், அதனால இது மாதிரி செப்ரேட்டாக அரைச்சி நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது 4 பவுடரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஹேர் டை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். எலுமிச்சப்பழம் வந்து சேர்த்துக்கிறது என்னத்துக்குனாக்கா நம்ம முடி நல்லா கருமையாக்கி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம முடியில் இருக்கிற அந்த பொடுகு தொல்லையும் நம்மளுக்கு நீக்கி கொடுக்கும். இப்போது அடுத்து டீயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரம் வச்சு டிகாஷனை ரெடி பண்ணிக்கலாம். டிகாஷன்னு இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதில் இருக்கிறது இந்த பவுடருங்க ஃபுல்லாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து உங்களுக்கு நான் சாம்பிள் காட்ட போகிறேன் எப்படி ரெடி பண்ணோன்னு. கடுக்காய் கொட்டை வந்து நெல்லிக்காய் பவுடரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நெல்லிக்காய் பவுடர் வந்து நம்ம முடியை வந்து நல்லா வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். அதனால நான் உங்களுக்கு 1 டீஸ்பூன் எடுத்து, உங்கள் முடி ஜாஸ்தி ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து நல்லா நம்ம முடி வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். செம்பருத்தி பவுட்ரு வந்து நம்மளுக்கு ஷாம்பூ தேவையில்லை. இந்த டை யூஸ் பண்ணும்போது செம்பருத்தி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து செம்பருத்தி பவுட்ரு. ஷாம்பு போடாதவே இதிலே நம்மளுக்கு நல்லா ஷாம்பு மாதிரி நம்மளுக்கு கிளியராக நம்ம போடுறது எல்லாம் நம்மளுக்கு அந்த டை எல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் செம்பருத்தி பவுட்ரு எடுத்துருக்கிறேன். அவுரிப்பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 1 டீஸ்பூன் அளவுக்குனாக்கா நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்துன்னு இருக்கிறேன். உங்களுக்கு தேவைனாக்கா உங்கள் முடி எவ்வளோ பொறுத்து இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூனு எடுத்துக்கலாம். அடுத்து கடுக்காய் கொட்டை பவுடரு, இதுவும் மல்லிகை கடையில் கிடைக்கிது. கடுக்காய் கொட்டை பவுட்ரு வந்து இது நம்மளுக்கு நல்லா முடி வளர்ச்சி இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு பொடுகு தொல்லை இருக்கிறது நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இது கடுக்காய் கொட்டை எடுக்கிறது அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது 4 பவுடரும் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நான் இந்த பவுட்ரு எடுத்து வச்சுருக்கிறது கடு ஜீரகத்தை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுடரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 4 பவுடரும் இந்த கடு ஜீரகம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே டிகாஷன் நான் 1 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தேன். நல்லா இது சுண்டி 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆகணும். அந்த அளவுக்கு தான் நம்ம டிகாஷன் எடுக்கணும். ரொம்ப தண்ணியாக கூட இருக்கக்கூடாது டிகாஷன்னு. டிகாஷன் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டை செய்கிறதுக்கு வராது. இந்த அளவுக்கு நல்லா கொச்சி இருக்குது. இப்போ 1 கிளாஸ் தண்ணி வந்து எனக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு எனக்கு நல்லா டிகாஷன்னு ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக இருக்குது.
இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் நான். இப்போ இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா, ஏன்னா டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இரும்பு பாத்திரம் தான் வேணும். இந்த இரும்பு பாத்திரம் நல்லா இப்படி சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுட்ரு ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிறேன் நான். எல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருந்து, இது மீடியம் சைஸ் முடி இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா ரொம்ப லென்த்தாக இருக்கிற முடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது ஜாஸ்தி 2 டீஸ்பூன்னு அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இரும்பு கடாய் பயன்படுத்துவோம். அதில் நம்மளுக்கு நல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லு வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா கருமையாகிட்டு இருக்கும். நம்ம முடியும் நல்லா கருப்பாக இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் தலையில் வந்து எந்த ஷாம்பூ நீங்கள் போட்டாலோ பரவாயில்ல. அது இல்லாமல் எண்ணெய் மட்டும் இருக்கவே கூடாது. நீங்கள் எண்ணெய் இருக்கும் போது இந்த ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கலரை கொடுக்காது, நல்லா பிடிக்காது. இப்போ இது நல்லா கருப்பாக ஆகிடணும். அந்த அளவுக்கு இது நம்ம கருமையாக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் வேறு நம்ம எதுவுமே டிகாஷன்னு இப்போ நம்ம அடுத்து மிக்ஸ் பண்ண பொறுத்து இதில் எலுமிச்சப்பழம். இந்த சைனிஸ்ட் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் போட்டாக்கா எங்களுக்கு கோல்டு ரொம்ப ஆயிடுது, எங்களால் இது பண்ண முடியலனாக்கா நீங்கள் எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணுறது வேண்டாம். அவங்க இந்த அளவுக்கு அப்படியே கலர் மாறிட்டு வரும். இது ஓவர் நைட்டு ஃபுல்லு நம்ம வச்சோம்னா காலையில் எடுத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு கருப்பாயிட்டும், நல்லா கருமையாக. இப்போ கொஞ்சம் இது கலர் மாறும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இப்போ இது சிம்மில் வச்சுருக்கிறேன். ஏன்னா அது ஒரு அடி ரொம்ப சீக்கிரம் அது கருப்பாகிடக்கூடாது. அந்த அனல் இதாகும் அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அந்த இது ஸ்ட்ரென்த்தெல்லாம் இதில் சேர்ந்து அது லைட்டாக மெதுவாக கொஞ்சம் கலரு நல்லா கருப்பாக ஆகணும். நம்ம ரொம்ப அனலில் வச்சோம்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயும் அது கருப்பாயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. சிம்மில் வச்சு ஸ்லோவாக இது பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு கலரு மாறுது. நல்லா கருப்பாக கருன்னு ஆகிடணும் முடி. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா எந்த சைடு எஃபெக்டில், அது இல்லாமல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நான் அந்த லைம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இது வந்து நீங்கள் போட்டு 1/2 ஹவர் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். 1/2 ஹவர் நீங்கள் விட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் குளிச்சிடலாம். சைனிஸ்ட் இல்லாதவங்க 1 ஹவர் கழிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கருமையாக ஆக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கணும். நீங்கள் பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி நல்லா பவுடருங்க எடுத்து நீங்கள் 2 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அப்பப்போ போட்டு செய்கிற நேரம் எல்லாம் ஒரு பேக்கெட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அப்பப்போ ஹேர் டை நீங்கள் வெளியே வாங்கி போடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பேக்கெட்டை எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கருப்பாக நல்லா இதுவாக்கி நீங்கள் எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு பவுடர் ஃபுல்லு ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது டிகாஷன் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த கடுகு ஜீரகம் அதுவும் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேவைப்படும் போது டக்கு நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அப்பப்போ இது 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டு செஞ்சு டை போடணும். மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு 1 வாரம் 2 வாரம் வைக்க முடியும். இந்த மாதிரி பவுடரெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கினீங்கன்னாக்கா நீங்கள் எப்போ இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்குள்ள நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் அப்படி எப்படி கலர் மாறிட்டு அப்படி கரை ஏறினா அவ்வளோ கருப்பாக அந்த அளவுக்கு வரும். வேறு இதில் பயன்படுத்தினா அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. நீங்கள் வேறு எந்த பாத்திரமும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அது மட்டும் யூஸ் பண்ணுவோம்.
இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வச்சேன், மீடியம் சைஸு. அரை கிளாஸ் அளவுக்கு எனக்கு டிகாஷன் கிடச்சிருக்குது. இந்த டிகாஷனை வச்சு தான் நான் அதே இரும்பு கடாயில் நான் உங்களுக்கு எப்படி மிக்சிங் பண்ணி தயார் பண்ணுறது ஹேர் டைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எப்படி கருப்பாக, கொஞ்சம் கலர் கருப்பாகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போதும் மட்டும் இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா கருப்பாகிடணும், அந்த அளவுக்கு கருப்பாகணும். இந்த மாதிரி நல்லா திரட்டு விடுங்க. ஏன்னா அதில் வந்துட்டு கடுகு ஜீரகம் நான் அரைச்சி பண்ணி போட்டுருக்குறேன் இல்லைங்களா, அதில் அந்த எண்ணெய் கூட இருக்கும், அந்த பிசு பிசுன்னு அந்த எண்ணெய்லாம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும். கடுகு ஜீரகம் வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும். இப்போ நம்ம கடுகு ஜீரகம் பார்த்தால எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் உங்கள் கருப்பா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஃபுல்லு இந்த பவுடருங்க அந்த அளவுக்கு நம்ம கருமையாக்கிக்கணும். பாருங்க, இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இது இறக்கி சைடில் வச்சுக்கலாம். இப்படி நெருப்பு வருது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம கருமையாக ஆக்கி எடுத்துக்கணும். அதில் அப்படியே என்ன லைட்டுங்க வச்சு விட்ட மாதிரி அங்கங்கே நெருப்பு தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம கருமையாக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹேர் டைன்றது நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகும், நல்லா ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல், இதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக இதிலே நான் கொஞ்சம் டிகாஷனு ஊற்றின்னு கலக்கிக்கலாம். ஏன்னா லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்குது, அதனால ஃபுல்லாக உடனே ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி இதிலே கலக்கிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி விடாத அளவுக்கு. ஏன்னா இந்த சூடு இருக்குது இல்லைங்களா, இரும்புனால இதில் இன்னும் சூடு தான் இருக்கும். அதனால இந்த சூடுனால மறுபடியும் நம்ம இதை வச்சு குக் பண்ணணுன்றது தேவையில்லை. இதுலேயும் இந்த சூட்டில் இந்த அளவுக்கு இப்படி கலக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். நல்லா ஸ்பூனில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடுங்க. அந்த அளவுக்கு தான் நான் கலக்கின்னு இருக்கிறேன். நல்லா ஒரு டை போல் நம்மளுக்கு ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது. நம்ம அப்ளை பண்ணாலும் நம்ம தலையிலேருந்து அப்படியே கீழே விழுவக்கூடாது, நம்ம தலையில் முடியிலே ஒட்டணும். அந்த அளவுக்கு தான் நம்ம இது ரெடி பண்ணிக்கணும். நம்ம டிகாஷன் போட்டு வச்சுக்கிறோம், அது ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இது மீடியம் சைஸு முடி இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா லென்த்து முடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னும் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த பாதி லைன்னு நான் புழிஞ்சுக்கிறேன். அந்த கொட்டெல்லாம் எடுத்துடுங்க. நம்ம இதில் எலுமிச்சப்பழம் புளியறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்லா சூப்பரான இன்னும் பிளாக்காக நம்மளுக்கு ஆகும். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான ஹேர் டை. இப்போ இது ஃபுல்லு ஒரு நைட்டு வச்சுடுங்க. உங்கள் தலையில் இதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கூட உங்கள் தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. அப்போ தான் இது நல்லா நம்ம தலையில் பிடிக்கும். நம்ம எண்ணெய் வச்சுன்னு இது போட்டு எனக்கு முடிய கருப்பாவில் எந்த ரிசல்ட்டும் வரலன்னு சொல்லாதீங்க. அதுதான் நான் முன்னாடியே சொல்கிறேன், எண்ணெய் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. இது போட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் குளிச்சுடுங்களேன். ஷாம்போ தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் நான் செம்பருத்தி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது காலையில் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு
கருமையாக்கிக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ இது காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுடணும். ஒரு பாத்திரம் போட்டு ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ கருப்பாக இருக்கிறது இன்னும் நல்லா கருப்பாக நம்மளுக்கு ஆகும். ஒவ்வொரு நைட்டும் வச்சுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுட்டு இது மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கூட காற்று போகிறது. இந்த மாதிரி கனமான பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி வச்சு ஒரு நைட்டே இருக்கட்டும். காலையில் எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்கும்னு. இப்போ ஃபுல் நைட் ஆயிடுச்சு. இப்போ நான் காலையில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா கருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கருப்பாக அவ்வளோ கருப்பாக இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு கையில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இரும்பு கடாயில் வச்சாதான் அது நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ இதை எடுத்து உங்களுக்கு நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கே வெள்ளை மூடி இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஏன்னா மை டப்பா எடுத்து தடுவுன மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். வெளியே வாங்குறதே வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணோம்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் ஒரு 2 நாள் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் கிடைக்கும். நீங்கள் இது தடவிட்டு எங்களோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் திடீர்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா பரவாயில்ல. நீங்கள் இது ஃபுல்லாக நம்ம தலையிலே தடவிக்கின்னு நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்து கூட நீங்கள் குளிக்கலாம். அதனால இவ்வளோ அவர் பொறுத்து தான் இது குளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட இல்லை. இது நீங்கள் நல்லா ஃபங்க்ஷனுக்கோ வெளியே போயிட்டு கிளம்பிட்டு வந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்து கூட நீங்கள் குளிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இது நான் தண்ணி ஊற்றி கழுவி காட்டுறேன். அது போதா பாருங்கள். பாருங்க, இப்போ என் கையில் வச்சிருக்கிறது பாருங்க எப்படி கையில் பிடிச்சி இருக்குதுன்னு. இன்னும் இது நீங்கள் பாருங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றினா தான். ஏன்னா நான் சும்மா உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி காட்டினேன். நான் தண்ணி ஊற்றி கழுவுறேன். எப்படி என் கையில் இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ சீக்கிரமும் போகாது. அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், இப்போ நான் தடவிட்டு உங்கள் எதிர்க்கும் நான் தண்ணி ஊற்றி கழுவுறேன். எந்த அளவுக்கு பாருங்கள் என் கையில் இப்படி பிடிச்சி இருக்குது. இந்த அளவுக்கு தான் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள் என் கையிலலாம் எப்படி பிடிச்சிட்டே இருக்குது, போக மாட்டேங்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு அது அப்ளை பண்ணியிருந்துக்கு லைட்டாக அது மேலே இருக்கிறது வந்துச்சு. இன்னும் ஒரு செகண்டு கூட ஆகல. இதில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் கூட பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி பிடிக்குதுன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு டை போல் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் எதோ இது